உங்களுக்காய் நான் இப்ப ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ராஜா. ரீமாரா ஷதனமா மறு ஷதனமா எங்களோடு கூட பேசும். எங்க உள்ளத்துக்குள்ள வாரும். எல்லாரும் ஒரு விசை சொல்லுவோமா? உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உண்மையாக இயேசு ராஜா, நாங்கள் உங்களை தான் நினைவாய் வைத்திருக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்கள் நாமம் எங்களில் மகிமைப்படட்டும். உம்மோடு கூட இணைந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடும். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு வேத பகுதி ரோமர் எழுதின புத்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கப் போகிறோம். 3 வசனங்களை, அதிகாரங்களை கர்த்தர் பார்க்க உதவி செய்தார். இன்றைக்கு 4வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்து கருத்தாய் வாசிக்கலாம். அதாவது ரோமர் 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். 2வது வசனம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டதில் மேன்மை பாராட்டப்பட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. அன்பானவர்களே, இதில் 2 மனிதர்களை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது புகழ்பெற்ற 2 மனிதர்கள். அது யார் என்றால் ஆபிரகாமும் தாவீதும். அந்த 2 மனிதர்களை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். இவர்களோடு கூட, ஆபிரகாமோடும் கூட சரி, தாவீதோடும் கூட கர்த்தருடைய உடன்படிக்கை இருந்தது. அதாவது இவர்கள் நீதிமானாக வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பமாய் இருந்தது. இவர்கள் நீதிமானாக வேண்டும், இவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது அந்த நியாயப்பிரமாணம் காலத்திலே ஆபிரகாம் நீதிமானாய் வாழ்ந்தார். நியாயப்பிரமாணம் எடுக்கப்பட்ட பிறகு தாவீது நீதிமானாய் மாற்றப்படுகிறார். 2 காலகட்டத்திலும் வாழ்ந்த இந்த 2 பேரும் விசேஷித்தவர்கள். எப்படி என்றால், ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்ட ஆகில் அவனுக்கு மேன்மை பாராட்ட எது உண்டு? நான் இதை செய்தேன் ஆண்டவருக்காக, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், நான் ஆண்டவருக்காக இதை விட்டேன் அதை விட்டேன் அப்படின்னா, அதாவது தன்னுடைய செயல்களினால் தான் வாழ்ந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் மாற்றி, அப்படி அவர் தான் இதெல்லாம் ஆண்டவருக்காக விட்டேன் வைத்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியங்களை விட்டதையும் தியாகித்ததையும் சொல்கிறதுனால யாரும் நீதிமானாக்கப்படுவதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த காலம் இப்படி இருந்தேன், ஆனால் இப்போ இப்படி இருக்கேன். ஏன் தெரியுமா? கர்த்தருக்காக இதெல்லாம் விட்டுட்டேன்
அப்படி சில பேர் சொல்லுவாங்க. கர்த்தர் நம்மகிட்ட நீ எதை விட்ட எதை விடலை அப்படிலாம் கேட்கல. நீ எனக்காக துறவி வேரம் பூண்டி வாழணுமா, அல்லாட்ட இப்படி தான் இருக்கணுமா அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, கர்த்தருக்காக இருப்பது அவருடைய கிருபை. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு விக்கிரகாராதனக்காரன், இப்படி கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி இருப்பது அவருடைய கிருபை, நான் எடுத்த முயற்சி இல்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அப்போ அப்போ கிரியைகளினால தன்னுடைய செயல்களை எல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு இனிமேல், ஆண்டவர் தான், வேறு யாரும் எனக்கு வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது, நான் ஆண்டவருக்காக தான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்திலே உடன்படிக்கை பண்ண என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருடைய கிருபையை அனுப்புகிறார், கிருபையை அவனுக்கு கொடுக்கிறார். கிருபையை கொடுத்த உடனே அவன் அந்த கிருபையினால கிரியைகளை சம்பாதிக்கிறான். தீங்கு செய்யாமல், விக்கிரத்தை வழிபடாமல், கர்த்தருக்கு காரியத்தை செய்து கர்த்தருக்காக வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தேவனுக்கு முன்பாக அவன் சொல்கிறான், எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை, எதுவுமே நான் செய்யலையே, எதுவுமே நான் செய்யலையே, எல்லாமே கர்த்தர் தானே செய்தார். உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே உங்களை மேன்மைப்படுத்த வேண்டாம், உங்களை மேன்மைப்படுத்த வேண்டாம், உங்களை நீங்கள் பெருசாக நிறுத்த வேண்டாம். ஏன்னா எல்லாமே கிருபை தான். அவர் தான் நமக்கு உதவி செய்திருக்கிறார், அவர் தான் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு அதை எபேசியர் புத்தகம் 2:9 ஒரு விசை பார்க்கலாம். உங்கள் வேதத்தில் எபேசியர் 2:9 திருப்பிக் கொள்ளுங்கள். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அதான் நம்மளுடைய கிரியைகளினால், நம்ம தியாகித்ததினால், நம்ம ஜெபித்ததினால், நம்ம உழைத்ததினால் இந்த ஆசீர்வாதம் வரவில்லை. அதான் ஒருவனும் பெருமை பாராட்ட வேண்டாம். யாருமே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக செஞ்சேன், நான் இதெல்லாம் உழைத்தேன், என் டைமெல்லாம் கொடுத்தேன், இப்படி யாரும் பெருமை பாராட்ட வேண்டாம். விசுவாசியுங்கள், கர்த்தருடைய கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது என்று விசுவாசியுங்கள். எப்போவுமே நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறீங்களா, ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்கிறீங்களா, உடனே உங்களை தாழ்த்திருங்க. கிருபதான், 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 நான் வாழ்கிறது கிருபதான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே அந்த தாழ்மை நீங்கள் விசுவாசிக்கணும். இது என்னுடைய டேலண்ட் இல்லை, என்னுடைய திராணி அல்ல, என்னுடைய பலன் அல்ல, தேவ கிருபை, தேவ கிருபை. அதாவது நமக்கு தேவனை மகிமைப்படுத்த தெரியணும், தேவனை சார்ந்து வாழ தெரியணும். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதையெல்லாம் செய்து இரக்கம் பாராட்டியிருக்கிறார், கிருபை பாராட்டியிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம்.
இன்னொரு வசனத்தை வேதத்தில் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபு 2:21 ஒரு விசை திருப்பிக் கொள்ளலாம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அவன் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, அவனுக்கு அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு 100 வயதிலே 25 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் 25 ஆண்டுகள் கழித்து அவன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஒரு குமாரனை பெற்றான். அந்த ஈசாக்கை கர்த்தர் கேட்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, கர்த்தர் உன் மகனை பலியிடு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பலி கொடு, மோரியா மலைக்கு ஏறிப்போ, அங்கே போய் பலியிடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் கேட்டுட்டு இல்லை முடியாதுன்னா சொல்லலை. அந்த ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அவன் தலைமையிலே அந்த பலிபீடத்திற்கு தேவையான விறகு மூட்டைகள் எல்லாம் தலையில் சுமக்க சொல்லி, அதுக்கப்புறம் காலமிலே எழும்பி குளித்து ஆயத்தமாகி 2 வேலைய ஆட்களையும் ஒரு கழுதையும் கூட்டிட்டு போய் அந்த மோரியா மலைக்கு ஏறி போகிறார். இதுதான் கிரியை. அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அவர் கேட்டுட்டு அமைதலா இன்னொரு ஆட்டை ஜெபிக்கலாம், இன்னொரு ஆட்டை கர்த்தர் சொல்றாரா பார்க்கலாம், இல்லை ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி கேட்கலாம். எதுவுமே செய்யலை. ஆண்டவர் கேட்டுட்டாரு. அவன் ரெடி ஆயிட்டாரு. தகன பலி இடுவதற்காக, தன் மகனை பலியிடுவதற்காக ரெடி ஆகிறாரு. எப்போவுமே நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவர் எனக்காக இப்படி வாழ்வியா, நீ இப்படிலாம் ஊழியம் செய்வியா, நீ இப்படிலாம் உண்மையா நிற்பியா அப்படின்னு சொல்லி மனசில் ஏவப்படுவோம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சத்தம் கேட்கலையே, ஆண்டவர் என் முன்னாடி வந்து நிற்கலையே. அப்படிலாம் நடக்காது. என் ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் அவருக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கும் போது ஒரு வழியை நமக்கு காண்பிக்கும் வண்ணமாய் உள்ளத்தோடு உள்ளமாய் பேசுவார். வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். சில பேருக்கு சொப்பனத்தின் வழியாய் பேசுவார். அன்பின் தேவ ஜனமே, இவன் பாருங்க, அந்த ஆண்டவர் இவனுக்கு சொல்றாரு, வாக்கு கொடுக்கும்போது நீ எண்ணிலடங்கா சந்ததியை பெறுவாய். ஒரு மகனை பெறதுக்கு 25 ஆண்டுகள் காத்திருக்கிறான். இப்போ அந்த மகனை பலியிட சொல்லுகிறார். அவன் நினைக்கல, எண்ணிலடங்கா சந்ததி, இவன் மரித்து போயிட்டா யாரு என்ற வாக்கை அவன் பெற்றிருந்தாலும் அவன் நினைக்கிறான், விசுவாசிக்கிறேன், எண்ணிலடங்கா சந்ததி எனக்கு கொடுக்கப்படும், இவன் மரித்தாலும் எனக்கு கொடுக்கப்படும். அவன் உள்ளத்துல பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் இருந்துச்சு ஆண்டவர் மேல. அப்போ எத்தனை துன்பமான காரியங்கள் நம் வாழ்க்கையில வந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப தைரியமாக இருக்கணும். எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும், முடிஞ்சு போன மாதிரியே இருக்கும் லைஃபு. நீங்கள் அப்போ தான் ரொம்ப போல்டாக, முடிஞ்சிடுச்சா, உமக்கு ஸ்தோத்திரம், இனிமே தான் நீங்கள் செய்வீங்க, இனிமே தான் நீங்கள் தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவ உமக்கன்றோ, ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே. இப்படி பாடலை படித்து அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அப்போ நீங்க நீதிமானாக்கப்பட்டான். எப்படி நீதிமானாகிறது? இப்படிதான் நீதிமானாகிறது. இப்படிதான். நீங்க நினைக்க நீதிமான்னா எப்படி ரொம்ப ஓவர் ஹோலியா, ஓவரா அப்படி இப்படி எல்லாம் இருக்கணுமா? இல்லை. நம்முடைய ஆத்துமா நீதியா இருக்கணும். நம்ம ஆண்டவரோடு ஒன்றி இருக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைல் நான் என்ன சொல்கிறேன்னா, ஈசாக்கு 100 வயதில் பிறக்கப்பட்டிருக்கான். ஒரு 15 வயசு வளர்ந்துற பையனை
ஆண்டவர் பலி கேட்குறாரு. அவன் பலியாக கொடுக்கிறது அவனுக்கு நீதியாய் காணப்பட்டது. என் பிள்ளைய கேட்குறது நியாயம் தானே. அவர் தானே கொடுத்தாரு, அவருக்கு தானே எல்லா உரிமையும் இருக்குது. எப்பவும் ஒரு நாள் நம்ம மறிக்க தானே போகிறோம். ஒருவேளை என் பிள்ளைய அவருக்குன்னு திருப்பி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரா? ஓகே, கீழ்ப்படிதல். நம்ம பணத்தை கேட்டால் கொடுத்துருவோம். இப்போ யாராவது எதை கேட்டாலும் கொடுப்பாங்க சொல்லுவாங்க, புருஷனை மட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் புருஷன் எனக்குரியவன், ஏன் மனைவி அப்படிம்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன் மகனையே, ஒரே ஒரு பிள்ளையே, அவன் எப்போ என்ன என்ன கான்செப்ட் அப்படின்னா, அவன் தேவனை விசுவாசித்ததில் ரொம்ப உண்மையாக இருக்கிறாப்புல. நம்ம தேவனை விசுவாசிக்கிறதுல ரொம்ப உண்மையாக இருக்கணும். உன் கையிலேருந்து எல்லாமே போயிட்டுனாலும் நீ உண்மையாக இருக்கணும். எனக்கு ஒரு காலகட்டத்தில் என் கையிலேருந்து எல்லாமே போயிட்டு, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்க இருக்காங்க, எனக்கு ஒரு ஆள் இல்லை, ஒரு நபர் இல்லை, குடும்பத்தில் யாருமே இல்லை, எல்லாமே எடுக்கப்பட்டுச்சு, எல்லாம் என்னை விட்டு போயிட்டு. நான் யார் மேலே நம்பிக்கையாக இருந்தேன் தெரியுமா? என்னை என்னை ரட்சித்தவர் மேலே நான் நம்பிக்கையாக இருந்தேன். அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பில் ரொம்ப உறுதியாக இருந்தேன். என் ரட்சிப்பை விட்டு விலக மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன், நான் விசுவாசத்தில் குறைய மாட்டேன்னு சொல்லி அப்பப்போ விசுவாசம் தடுமாறும். உண்மைதான், கண்ணீர் வடியும், கவலை வரும், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்ல ஒரு பதட்டம் வரும். இந்த உலகத்தில் எனக்கு ஏதாவது நான் யார் பாப்பா அப்படிலாம் எனக்கு தோணும். ஆனால் நான் அதை பணத்தை சேர்த்து வச்சதோ அப்படி இப்படின்னு பொருளை சேர்த்து வச்சதோ இல்லை. நாளை நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண பணம் இப்படிலாம் நான் நினச்சதே இல்லை. அவர் ஒருத்தர் இருக்கார், ஸ்ட்ராங்கான பார்ட்டி, அவர் நடத்துவார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைய எல்லாமே அந்த ஸ்ட்ராங்கான அந்த தெய்வன்கிட்ட கொடுக்கணும். அவர் தான் உறுதியான அடித்தளம், அவர் தான் கண்மலை, அவரை மிஞ்சி எதுவுமே நடக்காது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இந்த கான்செப்டில் தான் என்னை ஆண்டு நடத்தினார். இந்த கான்செப்டில் தான் நடத்தினார். கர்த்தரை நான் விசுவாசித்தேன். ரொம்ப சோர்வு வரும், கதறுவேன், ரூமில் உட்காந்து அழுவேன். அப்பா யாரும் இல்லைப்பா, நீங்கள் ஃபுல்லாக என்னை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, என்னை ஃபுல்லாக இல்லை நீங்களே ஹேண்ட் ஓவர், உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுதேன். எனக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூட எனக்கு ஞானமும் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அப்போது என் மனசில் உள்ளே இருந்து சொல்லுவோம், நான் இருக்கல, உள்ள அவருடைய குரல், நான் இருக்கல, உனக்கு யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் தினசரி உன்னை நடத்திட்டுருக்கேன்ல, உனக்கு வேறு ஒரு மற்றவங்க யாருமே இல்லை, வேறு ஒரு குழப்பமும் இல்லை தானே, எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்க, நீ என்னோடு சேர்ந்துக்கோ, என்னோடு இணைந்துக்கோ, நான் உன்னோடு கூட உறவாட விரும்புகிறேன், உன்னோடு கூட நடக்க கை கோத்து வாழ நான் விரும்புகிறேன், நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கலாம். இப்படிலாம் என் உள்ளத்திலிருந்து ஏவுதல் வரும். அப்போது உங்களை பார்க்க முடியலையே, ஒரு மனுஷனை மாதிரி நீங்கள் என்கிட்ட இல்லையே, நான் எப்படி வாழ்கிறது? முதல்ல என்னோடு பேசு, என்னோடு இடைவிடாமல் பேசு. உன் வீட்டில் எப்படி உன் குடும்பத்தில் நபரோடு பேசுனியோ அதை மாதிரி உன் மனசில் என்னெல்லாம் இருக்கோ வாய் விட்டு இந்த வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு பேசு, உட்காந்து பேசு, படுத்து பேசு, எல்லாம் பேசு. வெளியே போகும்போது வரும்போதும் உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேங்கிற நம்பிக்கையோடு நீ பேசிக்கொண்டே நட. இதெல்லாம் கர்த்தர் என்னை நடத்தின பாதை. இதே மாதிரி தான் நம்ம வாழணும். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, குறைந்தது 10 வருடங்கள் ஆண்டவர் இப்படியாய் அவரோடு கூட வாழ்ந்து வாழ்ந்து என் மனசில் உள்ள துக்கெல்லாம் போயிட்டு, வறட்சி போயிட்டு, டிப்ரெஷன் போயிட்டு, ஆனால் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்து என்னுடைய முடிவு உங்களின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆனால் என்னை பயன்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும், என்னை வல்லமையாய் மாற்றும் என்று நான் ஜெபிக்க எனக்கு நீங்கள் போதும், நீங்கள் என்னை உங்கள் வல்லமைக்குள்ளே மூடிக்கோங்க, என்னையோடு கூட பேசிகிட்டே இருங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் வாய் அமைதலாக இருந்தாலும் மனசு பேசிகிட்டே இருக்கும்.
பேசிகிட்டே இருக்கும். வசனத்தை படிப்பேன், அந்த வசனம் பேசிகிட்டே இருக்கும். என் லைஃப்பில் 18 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண உபத்திரவத்தை அதெல்லாம் எப்படி தாண்டி வந்தேன்னு சொல்லி அவரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ரொம்ப என்னை தாங்கும், என்னை பலப்படுத்தும். உங்களுக்கு தெரியுமா, அவர் எனக்குள்ளே அமர்ந்திருப்பது எனக்கு தெரியும். என் கை கால்கள் என் விரல் கூட அவரால் தான் அசைக்கப்படும். எனக்கு தெரியும் மற்றவங்கள பார்க்கும்போது இவங்க என்னை எவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்கன்னு தெரியும். மற்றவங்கள பார்க்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத கூட என் ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுப்பார். அப்போ தான் எனக்கு புரியுது யார் நல்லவங்க, யார் உண்மையானவர்கள், யார் எனக்கு விரோதமானவர்கள்ங்கிறத புரிந்து கொள்ள எனக்கு பண்ணுகிறார். அப்போது இந்த பாருங்க, ஆண்டவர் இப்படியெல்லாம் ஒரு மனிதனை நடத்தியிருப்பார்னா, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த கான்செப்ட் தான் அவனுக்கு இருந்துச்சு. அது என்னானாலும் பரவாயில்ல, மனைவிட்ட சொன்னா விட மாட்டா, என்னானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய உங்களுக்கு தந்துடுதேன், நீங்கள் கேட்ட மாதிரி கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நீதி, அதுதான் கரெக்ட். இதுக்கு மேலே வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எண்ணிலடங்கா சந்ததி தருவேன்னு சொல்லிடு, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் என் பிள்ளைய நீங்கள் கேட்குறீங்க, எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தான். உங்களுக்குள்ள உண்டானதெல்லாம் அவர் கேட்குறாரா? கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் படி இல்லை, ரொம்ப கொடுக்கப்படும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நம்ம அவருடைய ப்ராக்டிக்கல் லைஃப் அவரோடு கூட மாறணும். இது எப்படி ஆகும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. 3வது வசனம், வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. 4வது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இது பாருங்க, இது கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. இது எப்படியா கிரியை செய்கிறவனுக்கு, இவன் கிரியை செய்கிறான். இப்போ தன் மகனை மலை மேலே கொண்டு போகிறான். வேலையாட்கள்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு, இங்கே நில்லுங்க, நாங்கள் திரும்பி வாரோன்னு சொல்லிட்டு அவன் கிரியை செய்கிறான். மகனை கூட்டிகிட்டு போகிறான். அவன் அந்த கிரியையை விசுவாசத்தோடு செய்கிறான். விசுவாசத்தோடு மோரியா மலையின் உச்சிக்கு போகணும், அங்கே கர்த்தர் சொன்னபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி கிரியையும் விசுவாசமும் இணைகிறது. அவன் செய்யணும்னு நினைக்கிறத விசுவாசத்தோடு செய்கிறான், நம்பிக்கையோடு செய்கிறான். ஒரு ஆள் தன் வாழ்க்கையில் தேவனுக்கே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியை செய்யணும். எப்படின்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஊழியத்தின் பாதையும் சரி வாழ்க்கையும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டம் வரும்போது உடனே உங்கள் வாய் சொல்லணும், இது தேவனுக்காக, இந்த வேலையில் தேவ நாம மகிமைக்காக, நான் இந்த பொருளை வாங்குவது தேவனுக்காக, இந்த காணிக்கை கொடுப்பது தேவனுக்காக, நான் பரிசுத்தமாக வாழ்வது தேவனுக்காக, நான் அமைதலாக மற்றவங்க திட்டும்போது வாய் மூடி இருப்பது என் தேவனுக்காக. இதுதான் என்னது? தேவனுக்காக கிரியை செய்வது. உங்களுக்கு கோபம் வரும், அந்த கோபத்தை அடக்குவது தேவனுக்காக. திருப்பி 4 வார்த்தை பேசி கேட்டுடலான் இருக்கும், இல்லை நான் பேச மாட்டேன், எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் அப்படின்னு நீங்கள் ஸ்டாப் ஆகிறது தேவனுக்காக. கிரியை செய்கிறீங்க விசுவாசத்தோடு. இல்லை, நான் பட்ட பாட்டுக்கு, நான் கடந்து போன பாதைக்கு, இந்த அவமானத்துக்கு எனக்கு இரட்டத்தனையான பலன் திரும்ப வரும். ஷுவராக சொல்கிறேன், அவர் அநீதியான தேவன் அல்ல, அவர் அநீதி செய்ய மாட்டார். நம்மளை நிச்சயமாய் அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போது உங்கள் வாழ்க்கையில் அதற்கு உரிய பெனிஃபிட்டை, கூலியை பெறுவதற்கு நீங்கள் கிரியை செலுத்துறீங்களா? உங்களுக்கு பின்னாடி ஒரு நன்மை வந்துட்டுருக்கு. நான் கிரியை செஞ்சேன், 10 வருஷம் ஓடுனேன். ஓடும்போது வேறு நாட்டுக்கு அழைப்பு வரும்போது எனக்கு போக ஞானம் இல்லை, பலன் இல்லை, பேச ஒன்றுமே இல்லை. அப்போது ஆண்டுகிட்ட சொன்னேன், என்னை தனியாக பண்ணிட்டீங்களே, தனியாக எப்படி போக முடியும் ஒரு பெண், அது இந்த வயசில் நான் போகணுமா அப்படிங்கும்போது ஒரு நாள் ஆண்டு கேட்டார், நீ குழந்தை இல்லாத போது என்ன சொன்ன, ஜெபிக்கும்போது என்ன சொன்ன, நீங்கள் எந்த இடத்துக்கு அனுப்புனாலும் நான் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நான் உங்களுக்காக ஓடுவேன்னு சொன்னல,
இப்போ நீ தனியாக வான்னு சொன்னால் நீ வரமாட்டேன்னு சொல்லுவியா? உன்னுடைய உடன்படிக்கை எங்கே? நீ சொன்ன வார்த்தை எங்கே? மறு நிமிடம் ஆண்டுட்ட நான் தனியாக நீங்கள் எங்கே போக சொன்னாலும் வருவேன். ஒரு மனுஷரையும் கூட்டி கொண்டு போக மாட்டேன். என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். யார்கிட்டையும் போய் கெஞ்சி கேட்க மாட்டேன். என் கரத்தை நீர் பிடியும், நீர் என்னை இழுத்து கொண்டு போகிறோம். இப்படி தான் நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் போனேன். அங்கே யாருமே தெரியாது, யாரும் முகம் பார்த்துருக்க மாட்டேன், ஒரு ஃபோட்டோ கூட இருந்திருக்காது. ஆனால் என் தேவன் என்னை நடத்தினார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார். நான் சொல்கிறேன், நான் செய்ததற்கு ஒரு கூலியை இப்பொழுது நான் பெற்றுவிட்டேன். நான் சம்பாதித்து விட்டேன். ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. உங்கள் உழைப்புக்கு பலன் வரும், உங்கள் பொறுமைக்கு பலன் வரும், உங்கள் தியாகத்திற்கு பலன் வரும், உங்கள் அவமானத்திற்கு பலன் வரும். என் தேவன் அதற்கு பலனை கொடுப்பார். தைரியமாயிருங்கள். சீக்கிரம் அற்புதம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில். சீக்கிரம் தேவன் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அற்புதம் இருக்கிறது. அற்புதம் தொடங்குகிறது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஜபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவருக்கு கிரியை செய்வதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இந்த வசனத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. அதுக்கப்புறம் அவர் இலவசமாக அதை ஈவா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். மனுஷன் செயல்களினால் ரட்சிப்பை உண்டாக்க முடியாது. எதையாவது விலை கொடுத்து வாங்க முடியாது, தியாகம் பண்ணி வாங்க முடியாது. அது ஈவாக கூலியாக இருக்கும். ஈவின் கூலி ஆண்டவர் கரத்திலேருந்து நமக்கு பெற்ற கிருபை அப்படி சொல்லலாம். இந்த ஈவு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட்டிருக்குது. ஒன்றை ரட்சிக்கணும் அப்படின்னு கர்த்தர் ஆசைப்பட்டார். ஒன்றை நல்லாக்கணும்னு நினச்சார். அதனால் அவர் விசுவாசம், நீ விசுவாசிக்கிற இயேசுதான் தெய்வம், இயேசுதான் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து அதாவது சிலுவையிலே பாடுகள் அனுபவித்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் ரத்தம் தான் என் மேலே ஓடுகிறது. நீதிமான் சொல்கிறதுக்கு எந்த செயலையும் நம்ம செய்யலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் ஆண்டவருக்காக, எல்லாமே பரலோகத்தில் தான் பலன் மிகுதியாக இருக்கும். பூமியில் பலன் கிடைக்காது. சில நேரம் கவலைப்படாத, பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் தனக்குத்தானே ரட்சிப்பை சம்பாதித்தேன்னு சொல்கிறது தப்பு. புரியுதா? ஒருத்தரும் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. அவனை தன்னை மாற்றி அமைக்கிறதுக்காக ஒப்பு கொடுக்கலாம். நான் இந்த பாவத்தெல்லாம் செய்ய மாட்டேன், ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஆண்டவரே நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவிடுங்க அப்படி கேட்கலாம். அதுக்கப்புறம் அவனில் நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனில் எந்த மேன்மையும் இல்லை. நம்மகிட்ட என்ன மேன்மை இருக்குது? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்? நீங்கள் ஆண்டவர் கையில் எனக்கு எந்த மேன்மையும் இல்லை அப்படின்னு உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செய்கிற உழைப்பு, நீங்கள் செய்கிற அர்ப்பணிப்பு தெய்வ நாம மகிமைக்கா மாறும். புரிஞ்சிடுச்சா? நிச்சயமாக மாறும். நிச்சயமாக அன்று அற்புதம் செய்வார். இன்றைக்கு துன்மார்க்கனை நீதிமானாக மாற்றுவாருன்னு ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும். ஐயோ அவன் பாவி, அவன் துன்மார்க்கன், அவன் எப்படி, இவன் இப்படி, எப்படி மாற்ற முடியும்? இல்லையே, அவன் துன்மார்க்கனை ஆண்டவரால் நீதிமானா மாற்ற முடியாதா? யோசித்து பாருங்க. மாற்ற முடியும். யாராக இருந்தாலும் அவங்கள மாற்ற தேவனால் முடியும். அப்படி ஜெபம் பண்ணணும். உங்களால் முடியும். என் வாழ்க்கையில் இதை செய்ய முடியும், என்னால் முடியல ஆனால் உங்களால் முடியும். அப்படி செய்யும்போது இந்த உலகத்தில் நான் சொல்கிறேன், மற்றவர்களை போல நான் கெட்டவன் இல்லை, நான் நல்லவன் சொல்கிறேன் பாருங்கள், அதுதான் பெரிய மோசமான பாவம். அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, நான் ரொம்ப ஹோலி எப்படி சொல்கிறேன் பாருங்கள், அதுதான் நீதி கிடையாது. ஒரு நாளும் மற்றவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு துன்மார்க்கன்
நீதிமானாக்கப்படுவான். அது தெய்வ கிருபையினால் ஆகும். தெய்வ கிருபையினால் ஆகும். சொல்லுங்க, தெய்வ கிருபையினால் ஆகும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அது நடக்கும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளின் செய்தி உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தா என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தா என்னை நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சொல்லுவோம், உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆம் சுவாமி, நீ சொன்னபடி உங்க கிருபையினால அந்த விசுவாசத்தை கொண்டு நாங்கள் உமக்காய் வாழுவோம். எங்களுடைய கிரியைகள் ஒன்றுமில்லை. எதை செய்தாலும் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து செய்வோம்.